தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போறது திருஞான சம்பந்தர் அவர்களினுடைய சில முக்கியமான தகவல்களையும் முக்கியமான பாடல்களையும் தான் பார்க்க போறோம். அவருடைய அற்புதம் செய்த பாடல்கள். திருஞான சம்பந்தர் அவர்களினுடைய முதல் பாடல் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பாட்டு தான் திருஞான சம்பந்தர் அவர்களினுடைய முதல் பாடல். அவருடைய 3 வயதுல இதை அவர் பாடியிருப்பாரு அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். திருநாவுக்கரசர் அவர்களினுடைய முதல் பாடல். முன்னாடி பார்த்தது திருஞான சம்பந்தர், இப்போ திருநாவுக்கரசர் அவர்களினுடைய தேவாரத்தினுடைய முதல் பாடல் கூற்றாயினவாறு விளக்களீர் அப்படிங்கக்கூடிய பாடல். கூற்றாயினவாறு விளக்களீர் இந்த பாடல் பாடப்பட்ட சூழல் அப்படிங்கும்போது அவர் தீவிர சூளை நோயால அந்த வயிற்று வலியால் அகப்பட்ட பொழுது இந்த பாடலை தான் பாடுறாரு. கூற்றாயினவாறு விளக்களீர் இப்படி தொடங்கும் அந்த பாடல். சுந்தரர் அவர்களினுடைய முதல் பாடல் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லிதான். இந்த பாடலினுடைய சூழல் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மண்டபத்துக்குள்ள நம்ம சிவபெருமான் ஒரு கிழவர் வேடம் தாங்கி வருவாரு. என்னுடைய அடிமை நீ, உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, ஏன்னா நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லி அவரை ஆட்கொள்ளும் பொழுது பாடப்பட்ட இந்த பாடல். உன்னை எப்படி நான் பாடுறது அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பித்தனா, என்னைய போய் அடிமைங்கிற, அந்தனர் யாராவது அடிமையாக முடியுமா அப்படின்னெல்லாம் கேட்கும் பொழுது இவர் புரிஞ்சுப்பாரு இறைவன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் பித்தா என்று அவரே அடி எடுத்து கொடுப்பாரு. பித்தா என்றே பாடு அப்படின்னு. அதுதான் பித்தா பெறை சூடி பெருமானே அருளாளா அந்த பாடல் சுந்தரர் அவர்களினுடைய முதல் பாடல். அடுத்தது திருவாலவாயுடையாரினுடைய முதல் பதிகம். 11ஆம் திருமுறையில முதல் பதிகம் பார்த்தீங்கன்னா திருவாலவாயுடையார் பதிகம். அது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானே பாடியது தான் அந்த பாட்டு. மதிமலி புரிசை என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல் அதுதான் திருமுக பாசுரம். ஏன்னா அந்த 11ஆம் திருமுறையினுடைய முதல் தொடக்கத்தில் இருக்கிறதுனால அது திருமுக பாசுரம் அப்படின்னு அழைக்கப்படும். மதிமலி புரிசை என்று தொடங்கக்கூடியது திருவாலவாயுடையார் அவர்களினுடைய முதல் பதிகம். அடுத்ததான் மாணிக்க வாசகர் அவர்களினுடைய முதல் பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற அந்த பாடல் தான் மாணிக்க வாசகர் அவர்களினுடைய முதல் பாடல். அடுத்ததான் திருத்தொண்ட தொகை தொடங்கக்கூடிய தொடர். திருத்தொண்ட தொகை சுந்தரர் எழுதியது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா இப்படிதான் தொடங்குது. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். சிவபெருமான் சுந்தரருக்கு அடி எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திருத்தொண்ட தொகையில இந்த வரியை தான் அடி எடுத்து கொடுக்கிறாரு. சிவபெருமான் சேக்கிழாருக்கு கொடுத்த தொடர் என்ன அப்படின்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அந்த திருத்தொண்டர் புராணம் எழுதுறாரு, பெரிய புராணம். அந்த பாடலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற அடியை எடுத்து கொடுக்கிறார். அடுத்ததா சம்பந்தர் அவர்களினுடைய முக்கியமான பாடல்களை பார்க்கலாம். வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா படிக்காசு கிடைக்கும் இல்லையா திருஞான சம்பந்தருக்கு. திருவிழி மிழலையில கிடைக்கும். மழலை குழந்தைக்கு காசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிழி மிழலையில படிக்காசு. அது தீவிரமான பஞ்சம் ஏற்படுது, அன்னதானமோ எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கும்பொழுது இறைவன் என்ன பண்றாரு, திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் படிக்காசு கொடுக்கிறார். ஆனா திருநாவுக்கரசருக்கு கிடைச்சிடுது, நம்ம சம்பந்த பெருமானுக்கு கிடைக்கல. அப்பதான் இவர் என்ன பண்றாரு, வாசி தீரவே காசு நல்குவீர் இந்த பதிகத்தை பாடுறாரு. பாடின உடனே அவருக்கு அந்த படிக்காசு என்பது கிடைக்குது. அடுத்தது சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாடல் பாம்பு தீண்டிய ஒரு வணிகனின் பொருட்டு பாடியதுதான் இந்த சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் என்ற பாட்டு. அடுத்ததா மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை அப்படிங்கக்கூடிய இந்த பாட்டு பூம்பாவாய் பதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிவநேச செல்வர் தன்னுடைய குழந்தை தன்னுடைய பெண் பிள்ளை இறந்து போன உடனே அவரை ஒரு சாம்பலா பாயிடுவா ஒரு குடத்துல வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சம்பந்த பெருமான் அவங்களுக்கு உயிர் உண்டாக்கி தருவாரு அப்படின்னு படிச்சிருப்போம். ஒரு 5 வருடம் அவங்க இறந்துருப்பாங்க. அந்த 5 வயதுக்கு உண்டான எல்லா முதிர்ச்சியையும் அடங்கின ஒரு குழந்தையா அழகு பெண்ணாக பூம்பாவையாக வருவாங்க. அதுதான் இந்த மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிகம். சடையாய் எனுமால் பார்த்தீங்கன்னா பாம்பு தீண்டிடும் ஒரு வணிகனை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உடன்போக்கு மேற்கொண்டிருப்பாங்க. வணிகன் இறந்து போகவே அந்த பெண் அழுதுகிட்டு இருப்பா. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சம்பந்த பெருமான் அவங்களுக்கு உயிருண்டாக்கி கல்யாணமும் நடத்தி வைப்பார். அடுத்ததா துணிவள திங்கள் துலங்கி விளங்க அப்படின்னு பாட்டு.
கொல்லிமழவர் மகளுக்காக பாடப்பட்ட இந்த பதிகம் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சிலாச்சிராமத்தில் கொல்லிமழவன் இருப்பார். அவருடைய பெண் பார்த்தீங்கன்னா அவருடைய பெண் முயலகன் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, எவ்வளவோ முயன்றும் கூட இவரால் அந்த சிற்றரசரால் தன்னுடைய பெண்ணை குணமாக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பந்த பெருமான் அங்கே வருவார். அந்த ஊர்ப்புறமாக வரும்பொழுது இந்த ஒரு பிரச்சனையை கேள்விப்பட்டு அவர் இதை சரி பண்ணி கொடுப்பார். அப்போது பாடின பாட்டு தான் இந்த துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க அப்படிங்கிற பாட்டு. அடுத்தது பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி, பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி அப்படின்னு இருக்கணும். இது பார்த்திங்கன்னா திருவோத்தூரில் ஒரு சிவனடியார் இருப்பார். அவருடைய வயலில் பார்த்திங்கன்னா எல்லா பனைமரங்களும் ஆண் பனைகளாகவே இருக்கும். சமணர்களெல்லாம் கேலி பண்ணுவாங்க. அப்போ நம்ம சம்பந்த பெருமான் என்ன பண்ணுவார், அந்த ஆண் பனைகளை எல்லாம் பெண் பனைகளாக மாற்றி தருவார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் நம்ம சிவபெருமானுக்கு நிவேதனம் பார்த்திங்கன்னா பனம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூத்தேர் தாயன கொண்டு நின் பொன்னடி, திருவோத்தூர் ஆண் பனைகள் பெண் பனைகளாக மாற்றப்பட்ட பொழுது பாடப்பட்ட பாடல். அடுத்ததா மட்டிட்ட புன்னையங்கானல் நம்ம பார்த்துட்டோம். கொட்டமே கமழும் கொல்லம்புதூர் அது பார்த்தீங்கன்னா நம்மளோட திருஞான சம்பந்தர் திருக்கொல்லம்புதூர் வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா முள்ளியாறு ரொம்ப வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது. வெள்ளத்தில் ஓடக்காரர்களாக சொல்லிடுறாங்க, ஓடம் செலுத்த முடியாது அப்படின்னுறாங்க. நம்ம சம்பந்த பெருமான் கொட்டமே கமழும் கொல்லம்புதூர் அப்படிங்கக்கூடிய அந்த பாடலை பாடுறாரு. அப்போ ஓட்டுநர் இல்லாமலே, படகு செலுத்துறவங்களை இல்லாமலே அந்த ஆற்றினுடைய மறுகரை அவர் கடந்துட்டாரு அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படக்கூடிய அற்புத நிகழ்வு. அடுத்ததா தன்னுடைய உபநயன சடங்கின் பொழுது ஒரு அந்தனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவெந்தெழுத்து மந்திரத்தை இவர் ஓதுறாரு. அப்பொழுது பாடப்பட்ட பாட்டு தான் மந்திரம் நான்மறையாகி வானவர் அப்படிங்கக்கூடிய பாடல். அவருடைய உபநயன சடங்கின் பொழுது அவர் ஒரு அந்தனருக்கு இந்த மந்திரத்தை ஓதுறாரு, திருவைந்தெழுத்து ஓதுதல். அடுத்ததா பூவார் கொன்றை திருநனிப்பள்ளி அப்படின்னு ஒரு பாடல். இந்த திருநனிப்பள்ளி அப்படிங்கிறத, பூவார் கொன்றை என்பது பாடல் திருநனிப்பள்ளியில பாடப்பட்டது. திருநனிப்பள்ளி யாரு அப்படின்னா பகவதியார் இருக்காங்க இல்லையா, சம்பந்த பெருமானினுடைய அம்மா, அவங்க ஊர் இந்த திருநனிப்பள்ளி அப்படிங்கிறது. அங்க பாத்தீங்கன்னா பாலை நிலமா இருக்கு. அந்த பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக மாற்றுதல் பொருட்டு பாடப்பட்ட பாடல் தான் இந்த பூவார் கொன்றை அப்படிங்கிறது. கொட்டமே கமழும் கொல்லம்புதூர் பாடல் தான் நம்ம இப்போ அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அடுத்ததா வேயுறு தூளி பங்கன் அப்படிங்கக்கூடிய பாடல் நம்ம திருஞான சம்பந்த பெருமானினுடைய பாடல் நமக்கு தெரியும். இந்த நவகிரகங்களால ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாம் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அந்த பாடலை நம்ம கேட்டிருப்போம். அது பாத்தீங்கன்னா கோளறு பதிகம் இருக்குது இல்லையா, அதனுடைய முதல் பாடல் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா திருத்தொண்டர் புராணம். இந்த புராணத்துல பாத்தீங்க அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானினுடைய பாடல்கள் தான் 1256 இருக்கு. அதனாலதான் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்ம சம்பந்த பெருமானினுடைய காலம் 634, கிபி 634 650 வரைக்கும் சொல்றோம். 634 to 650 வரைக்கும் 16 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்திருக்கிறார். அடுத்ததா இவர் இறைவனோடு இரண்டரை கலந்த அந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது வைகாசி மூல நட்சத்திரம். அவருடைய திருமணத்தின் பொழுதே அந்த சிவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய ஒரு அற்புதம் அவருக்கு நடந்திருக்கும், திருப்பெருமணநல்லூர் அந்த இடத்துல. அடுத்ததா சீர்காழி புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் அருணாச்சல கவிராயர் அவர்களினுடையது. அரணோடு அம்மை அளித்த வள்ளப்பாலை குறைதீர உண்டவரை போதுமுற கண்டானே அப்படின்னு திருப்போர் சிதம்பர சுவாமிகள் நம்ம ஞானசம்பந்த பெருமானை பார்த்து இப்போ சொல்றாங்களாம், பாடல் எழுதுறாங்களாம். அரணோடு அம்மை அளித்த வள்ளப்பாலை குறைதீர உண்டவரை போதுமுற கண்டானே. அடுத்ததா வாழ்க அந்தனர் வானவர் ஆயிரம் அப்படிங்கிறது இவருடைய பாடல். வாழ்க அந்தனர் வானவர் ஆயிரம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாடல். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னுட்டு இவருடைய பாடல் பாத்தீங்க அப்படின்னா நட்டபாடை அப்படிங்கக்கூடிய பண்ணுல தொடங்கி அந்தாளி குறிஞ்சி பண் அது வர முடியுது. பண் பாத்தீங்கன்னா 23 பண்களை இவர் பயன்படுத்தி இருப்பாரு, நட்டபாடை முதலாக அந்தாளி குறிச்சி ஈராக. அடுத்தது இதைதான் நாம இப்ப பார்த்தோம், திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் திருஞான சம்பந்தர் குறித்து பாடியது அப்படின்னு. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லி சுந்தரர் சொல்றாரு. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு. அடுத்ததா இவர் சித்திரக்கவி பாடி இருக்கிறார். இந்த தேவாரத்துல சித்திரக்கவியை பாடினது இவர் தான், அந்த தேவார முதல்வர்கள்ல.
அடுத்ததா தமிழ் விரகர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இவருக்கு நிறைய பேர் உண்டு, நான் அதெல்லாம் கொடுக்கல, ஏன்னா நமக்கு தெரியும். தமிழ் விரகர், பரசமய கோளரி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மறந்துடுவோம், அதை நினைவுக்கு வச்சுக்கலாம். சிவப்பிரகாச சுவாமிகள் குறித்து சம்பந்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நால்வர் நான்மணி மாலைன்னு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, நூல் எழுதியிருக்கிறாரு. அதுல 10 வெண்பாக்கள் நம்ம சம்பந்த பெருமானை குறித்து அவர் பாடியிருக்கிறாரு. சிவப்பிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலை, சம்பந்தர் குறித்து 10 பாடல்கள் எழுதப்பட்ட ஒரு நூல். அடுத்ததா மந்திரமாவது நீர், நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பாண்டியனுக்கு பாத்தீங்கன்னா அந்த வெப்பு நோய் வந்துடும், அதை சமணர்களால குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சம்பந்த பெருமான் அங்க போவாரு. போயிட்டு பாத்தீங்கன்னா சமணர்கள் எல்லாம் சூழ்ந்துக்குவாங்க. ஒரு சிறு பாலகன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அச்சப்படுவாங்க நம்ம பாண்டிமாதேவி. அவர் சொல்லுவாரு, நான் சிறு பாலகன்னு சொல்லி நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அம்மையாரே, எனக்கு பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமான் என்னுடைய நெஞ்சில் குடியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் சமணர்களால முடியலன்னு கைவிரித்த பொழுது நம்ம சம்பந்த பெருமான் அந்த திருநீற்றால அந்த நோயை குணப்படுத்துவார். அவருடைய வெப்பு நோய், அதன் மூலமாக அவருக்கு அந்த சுர நோய் எல்லாத்தையுமே அவர் குணப்படுத்துவார். அப்பதான் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்பெறுவது நீர், அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலை அந்த சூழலின் பொழுது பாடப்பட்டது அந்த பாடல். அடுத்ததான் மடையில் வாழை அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம், மடையில் வாழை பாடல். இந்த பாடல் பாத்தீங்கன்னா அவருக்கு தாளம், திருத்தாளம் கொடுப்பார், நம்ம இறைவன் கொடுப்பார். அவருடைய கை நோக அவர் பாடல் பாடும் பொழுது தாளமிடுவாரு. அதனால அந்த சிறு மழலையினுடைய கை நோகுமே அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோலக்கால தாளம், ஓகேவா, திருக்கோலக்கால அந்த திருத்தாளம் கிடைக்கும். பாடல் மடையில் வாழை அப்படின்னு கூடிய பாட்டு. வாசி தீரவே காசு நல்குவீர் தான் திருவிழிமிழலை, மழலைக்கு காசு கொடுக்கறாரு, திருவிழிமிழலையில படிக்காசு கொடுக்கறது. அடுத்தது சதுரம் மறைதான் அப்படிங்கிற அழகான பாடல் பாத்தீங்கன்னா திருமறைக்காட்டினுடைய திருக்கதவம் மூடுவதற்காக அவர் பாடினது. திருமறைக்காட்டுக்கு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய கோயில்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே திட்டி வாசல் வழியா தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த முகப்பு கதவு திறக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா அந்த திருக்கதவம் திறப்பதற்காக இவர் பாடினது சதுரம் மறைதான் அந்த பாடல். அடுத்ததா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை, அந்த பாடலும் பாத்தீங்கன்னா அந்த திருப்பெருமநல்லூரினுடைய திருமணத்துல சோதியில கலப்பார் இல்லையா, அந்த சூழல்ல பாடப்பட்டதான் அந்த பாடலும் கூட. திருஞான சுவாமிகள் சரித்திரம் பல்கலை புலவர் சுப்பிரமணிய பிள்ளை தன்னுடைய திருமணம் திருப்பெருமநல்லூர் நடந்த பொழுது கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் அப்படிங்கக்கூடிய பாடலும் இவர் பாடியிருப்பாரு. அப்புறம்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அந்த பாடலை பாடிக்கிட்டே தான் பாத்தீங்கன்னா அந்த ஜோதியில 2 கலந்துருவாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம திருஞான சம்பந்தர் குறித்த மிக இன்றியமையாத தகவல்களை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் காணொலிகள் எல்லாம் நம்ம தளத்துல இருக்கு, மற்ற தளங்கள்ல அதெல்லாம் பார்த்துருப்பீங்கிறதுனால தான் நான் இன்றியமையாத தகவலை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பேசிக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம அடுத்த காணொலி அது மாதிரி பதிவிடலாம். நன்றி, வணக்கம்.